அப்பா, இந்த போனை வச்சுதான் நீ போலீஸுக்கு போன் பண்ணணும்னு நினைச்ச? மன்னிச்சிருங்க குலாப் சிங் சார். இவன் சின்ன பையன், தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீ போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சல்ல? இதோ போலீஸ் முன்னாடி தான் நிக்கிறாரு. போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குமா கொடுப்பா. குலாப் சிங்குக்குன்னு தனியா ஒரு சட்டம் இருக்கு. அதை மீறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதை நான் தான் கொடுப்பேன். வேண்டாம் வேண்டாம் குலாப் சிங் சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க காலில் கூட விழுற. நீங்க சொன்னா என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கு. உங்க செருப்பை என் தலையில வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுத்த நான் தயாரா இருக்கேன். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பையனை நீங்க மன்னிச்சிருங்க. குலாப் சிங் யாரா இருந்தாலும் ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை நான் உன் பையனுக்கு எப்போ கொடுத்துட்டேன். அந்த கடவுள் உனக்கு முன்னாடி இருக்க அந்த திரையை அகட்டும் போது அன்னைக்கு உன் திமிரும் தலகாணமும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். உனக்கு இப்ப என்ன நடக்க போகுதோ அதுல எந்த தப்புமே இல்லை. இங்க என்ன நடக்குதுப்பா? ப்ளீஸ் இது எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்லுங்க. நான் கனவு காண்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கப்பா. தயவு செஞ்சு சொல்லுங்க. சின்ன வயசுல நம்ம விளையாடுற திருட போலீஸ் விளையாட்டு தான் இதுன்னு சொல்லுங்க. ஏன்னா என் அப்பா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் இதெல்லாம் அப்பா ஏன் இஷ்டப்படிதான் என் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? அப்புறம் இதெல்லாம் என்னப்பா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன்னா நான் குலாப் சிங் இந்த குலாப் சிங் அவனுடைய பசங்களோட தலையெழுத்த அவன் தான் அவன் கையால எழுதுவான். இந்த குலாப் சிங்கோட அனுமதி இல்லாம ஒரு சின்ன இலை கூட அசையாது. நான் தான் அவன் தலையெழுத்த நிர்ணயம் பண்றவன். நான் தான். நீ என் பொண்ணு இல்ல, நான் சாவி கொடுக்கிற பொம்மை தான். நான் எந்த அளவுக்கு உனக்கு கீ கொடுக்கறனோ அந்த அளவுக்கு தான் நீ ஆடணும். என்ன, நான் எந்த பக்கம் கையை காட்டுறேனோ அந்த பக்கம் தான் நீ நடந்து போகணும். நீ புருஷோத்தம வீட்டுக்கு மருமகளா போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் அதை மாத்த முடியாது. உன் தலையெழுத்துல வேலைக்கு போறவனை கட்டிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உனக்குன்னு பிறந்தவன் புருஷோத்தம பையன் தான். அப்புறம் நீ அவனை கட்டிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டியா தான் நீ வாழணும். புரியுதா? அப்பா, நான் உங்களை என் கடவுளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன கடவுளா ஏத்துக்கிட்டா அந்த கடவுளை எடுத்த முடிவுதான் இதுன்னு நீ ஏத்துக்கணும். என்னைக்கும் கடவுள் தான் பசங்களோட ஆசையை பறிக்க மாட்டாருப்பா. செல்லக்குட்டி, நீ எது சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கோ அது சந்தோஷம் கிடையாது. அது மிகப்பெரிய சாபம். உன்னுடைய சந்தோஷம் எதுல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமா? உனக்கும் சரி, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் சரி, எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் அரசியல இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம குடும்பத்துக்காக தான் நான் இறங்குறேன். என் பசங்களுக்காக தான் நான் இறங்குறேன். அப்புறம் அந்த கல்யாணமும் நான் உள்ள இறங்க போற அரசியல் வாழ்க்கையும் நான் எடுத்து வைக்கிறேன் முதலடியா இருக்க போது. அவன் அவனுக்கு துரோகம் பண்ணதான். உடம்பு முடியாத மாதிரி நான் உன்கிட்ட நடிச்சு அந்த எக்ஸாம் நிறுத்தினேன்.
போலியான கண்ணீர் வடிச்சேன். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஐஏஎஸ் ஆகி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பொய் இருக்காது, போதை பழக்கத்தை விட மோசமானது. நான் தான் அந்த பையனை மிரட்டி உன்கிட்ட வந்து அப்படி சொல்ல வச்சேன். அப்ப நான் சொல்றபடி கேட்டு நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன். ஓடி போன அம்மாவோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்பா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன்ப்பா. ஆனா இப்ப நீ கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். என்ன முடிவு சொல்லுங்க. என்னுடைய அரசியல்வாதி ஃப்ரெண்டோட பையனை நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா? இங்க பாருமா, இப்போ வரைக்கும் நீ சந்தோஷமா வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் சரி, அது எல்லாத்தையும் எழுதுனது யார் தெரியுமா? உன்னோட அப்பாவான அந்த குலாப் சிங்குமா. நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணல சொல்லுங்க பாப்போம். உனக்கான தண்டனையை கடவுள் உங்க அப்பா கையாலே கொடுத்துட்டான். அவன் ரொம்ப மோசமா திட்டம் போட்டிருக்கா. நீ யார காதலிக்கிறியோ அவனே உன்னை விட்டு ஓடி போயிட்டால. இப்போ நீ குலாப் சிங் ஆசைப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்புறம் அந்த அரசியல்வாதி வீட்டுல நீ வளர்ப்பு மருமகளா தான் இருக்க போற. உன் தலகணம் மொத்தமா அழிய போகுது. உங்க அப்பா பண்ண தப்பு உன் கண்ணு முன்னாடி தெரிய வரும். நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். உங்க அப்பா கேவலமான திட்டத்தை போட்டுக்காரு. போலியான கண்ணீர் வடிச்சேன். நான் தான் அந்த பையனை மிரட்டி உன்கிட்ட வந்து அப்படி சொல்ல வச்சேன். அப்ப நான் சொல்றபடி கேட்டு நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன். போதும் போதும். இஷா, அம்மா, அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கம்மா. இப்போ மொத்த திமிரும் அடங்கி இருக்கும். அவ ஒரு பெரிய ராணி நினைச்சிட்டு இருந்தா இல்லையா? ராணி இல்ல, வெறும் ஆட்டி வைக்கிற பொம்மை தெரிய வரும்போது அப்பதான் அவளுக்கு எல்லா உண்மையும் புரியும். பெரிய ராணி மாதிரி அடுத்தவங்க வேலையை கெடுத்தா இந்த மாதிரி தான் ஆகும். வேற என்ன? ரியா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசலாமா? எப்படியோ அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போக போகுது. அது போதாதுன்னு நீ வேற சாபம் கொடுத்துட்டு இருக்க. நீ அவ்வளவு நினைச்சு கவலைப்படுறியா? நம்மள பத்தி கூட யோசிமா. ஒருவேளை நாம தான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சோன்னு அந்த குலாப் சிங்க்கு தெரிய வந்துருச்சுன்னா அடுத்து நம்மள என்ன பண்ணுவார் நமக்கே தெரியாது. ஒரு பெத்த பொண்ணுக்கு எதிராக இந்த அளவுக்கு சதி பண்றாருன்னா கண்டிப்பா நம்மள எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. எனது ஈஷாக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சா? ஐயா இருங்க ஐயா, இப்பவே வந்துடுறேன். பெரியமா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க நேரா வந்து இந்த விஷயத்தை ஈஷா கிட்ட சொல்றதுக்காகவா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்? ஒருவேளை நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஐயா காதுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நம்மள உயிரோட விட மாட்டாங்க. சுரஜ், சுரஜ் நில்லுப்பா. அம்மா, 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 ஹே சுரஜ், எங்க போறீங்க? நில்லுப்பா சுரஜ். அம்மா, சுரஜ், அம்மா, அத்தை, அம்மா, 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 அத்தை, அம்மா. ஐயோ வலிக்குதே. என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? பெரியம்மா. அம்மா, ஐயோ காலு. அம்மா. அண்ணே, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. பெரியமாக்கு ஒன்னும் ஆகாது. அந்த கடவுள் நம்மள காப்பாத்திடுவாரு. அத்தை எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் உள்ள இருக்காரு. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அத்தை சீக்கிரமா நல்லாயிடுவாங்க. டாக்டர், எங்க பெரியமாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏற்கனவே அவங்களோட முட்டி ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அதனால இப்ப அடிபட்டதுனால முட்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால உடனே மூட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், அதுவும் சீக்கிரமா. இப்ப நம்ம அதை பண்ணலன்னா வாழ்க்கை முழுக்க அவங்களால நடக்க முடியாம போயிடும். மூட்டு டிரான்ஸ்பிளான்ட்டா? ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே. குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஆகும்?
ராம் 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 இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சே. கல்யாணத்தன்னைக்கு அவங்க அம்மா மாதிரியே வீட்டு விட்டு ஓடிட்டாளா? கடவுளே, ஏன் நின்னு என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல குலாபுக்கு ஃபோன் பண்ணு. பாட்டி நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, அவ இப்ப வந்துருவா. இஷா இஷா இஷா